ஆட்சியை குறை சொல்லி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஊரில் வச்ச பேர் பாதம் தாங்கி பழனிசாமி, பச்சை பொய் பழனிசாமி, பச்சை துரோகம் பழனிசாமி. தன்னுடைய எஜமானருக்கு போட்டியா பழனிசாமியும் உருட்டுறாரு. பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா? அவர் சொல்லித்தான் நம்ம 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோமா. இவர் கஜானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி. திமுக கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார். இப்போ வெக்கமே இல்லாமல் போய் பேசுறாரு. பழனிசாமி பேசுறதை பார்த்தா ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்வார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் பொய் பேசலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு. அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது. பொய்யினுடைய முழு உருவமாக இருக்கிற பழனிசாமி அவர்களை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்நாட்டு மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகையை ஸ்டாலின் தான் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க. பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு உத்தமபுத்திரன் மாதிரி ஊர்வலம் போய் வாய்க்கு வந்தபடி புலம்புகிற பழனிசாமியுடைய லட்சணம் என்ன? மோடி இந்தியாவை சீரழிச்சார்னா தமிழ்நாட்டை சீரழிச்ச பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. பழனிசாமி ஆட்சி தான் தமிழ்நாட்டோட இருண்ட காலம். தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ட 13 பேர் உயிரிழந்த பாவத்தை செஞ்சவர் பழனிசாமி. கொடநாடு கொலை கொள்ளை தற்கொலை நடந்த ஆட்சியை நடத்தினவர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையை வேடிக்கை பார்த்து குற்றவாளிகளை பாதுகாத்தவர். இளைஞர்களை சீரழிக்கிற போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டுக்குள்ள பழனிசாமி ஆட்சி தான் அனுமதிச்சது. அமைச்சர் மற்றும் டிஜிபி மீது சிபிஐ வழக்கு போட்டதும் பழனிசாமி ஆட்சியில் தான். பெண் எஸ்பிக்கு பாலியல் வன்முறை நடந்தப்போ அதை வேடிக்கை பார்த்தவர் பழனிசாமி தான். சட்டம் ஒழுங்கு என்பதே இல்லாமல் ஒட்டுமொத்த நிர்வாக எந்திரமும் முடங்கின ஆட்சியை நடத்தினவர். தான் பதவி சுகம் அனுபவிக்க தமிழ்நாட்டோட உரிமைகளை அடகு வச்சு அடிமை சேவகம் பண்ணவர் பழனிசாமி. 4 ஆண்டுகளாக ஒன்றுமே செய்யாமல் அனைத்து துறைகளையுமே தமிழ்நாட்டை அதால பாதாளத்திற்கு தள்ளினவர் பழனிசாமி. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே ஒவ்வொரு துறையா ஆய்வு செஞ்சேன். அந்த கோப்புகளை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சது, அறிவிப்புகளை வெளியிட்டதோட சரி, பல அறிவிப்புகளான அரசாணை கூட போடாம அம்போன்னு விட்டுட்டு போயிருந்தார் பழனிசாமி. ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இருக்கக்கூடாது, எப்படி அலங்கோலமாக செயல்படக்கூடாது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் பாதம் தாங்கி பழனிசாமியுடைய 4 ஆண்டு கால ஆட்சி. பழனிசாமியோட நிர்வாக சீர்கேட்டை கலைந்து இன்று மற்ற மாநிலங்கள் மட்டுமல்ல உலக நாடுகள் பலவும் கவனிக்கும் சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல, அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார். அதனால தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை, உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை. இதுவரை நடந்த தேர்தலெல்லாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு. இப்போ கூட பாஜகவோட கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு விழுந்து புரண்டு நடிக்கிறார். பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களே, உங்கள் நடிப்பு மக்கள் கிட்ட ஒருபோதும் எடுபடாது.